பசி. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி மாற்றக்கூடிய ஒரே உணர்வு. பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், வயிறு காலியாக இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரிதான். ஆனால், அந்த பசியில கூட தன்னிடம் இருந்த கடைசி உணவையும் இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் மிகவும் அரிது. அந்த மாதிரி ஒரு சிறுவனின் கதைதான் இது. இந்த கதையின் முடிவில ஒரு மந்திரக் கூடை மட்டுமல்ல, ஒரு கிராமத்தின் மனசே மாறப்போகிறது. ஆனால் அந்த மாற்றம் எப்படி ஆரம்பித்தது தெரியுமா? வாங்க, அந்த மலை கிராமத்துக்குள் போகலாம். அழகான ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் மண் சுவரால் கட்டப்பட்டு, பனை ஓலையால் மூடப்பட்ட ஒரு சிறிய குடிசை இருந்தது. மழை வந்தால் வீட்டுக்குள் தண்ணீர் சொட்டும், வெயில் வந்தால் உள்ளே வெப்பம் தாங்க முடியாது. அந்த குடிசையில்தான் 13 வயது அருணும், அவனுடைய வயதான பாட்டியும் வாழ்ந்து வந்தார்கள். அருணுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை. அவன் உலகமே அவன் பாட்டிதான். பாட்டிக்கும் அந்த பேரனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவர்கள் இருவருக்கும் சொந்தமாக நிலம் இல்லை. வீடு தவிர வேறு எந்த சொத்தும் இல்லை. ஒவ்வொரு நாளும் காட்டுக்குள் சென்று விறகு வெட்டி அதை கிராமத்தில் விற்றால் மட்டும்தான் அன்றைய சாப்பாடு. விறகு விற்கவில்லை என்றால் அன்று பட்டினிதான். காலை குடிசைக்குள் சிறிய மண்ணடுப்பின் அருகில் அமர்ந்திருந்த பாட்டி காலியான பானையை பார்த்துக் கொண்டிருந்தார். அதில் ஒரு அரிசிமணி கூட இல்லை. அந்த நேரத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்த அருண் பாட்டியின் முகத்தை பார்த்தவுடனே ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தான். பாட்டி, நீ ஏன் இப்படி அமைதியா உட்கார்ந்திருக்க? நேற்றுல இருந்தே நீ சரியா சாப்பிடல. இப்போ இந்த பானைய பார்த்துக்கிட்டே இருக்க. அதுல ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கே தெரியும். ஆனா நீ அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதால அரிசி வந்துட போகுதா? எனக்கு பசி இருக்கு பாட்டி. ஆனா அதை விட உன்னை இப்படி கவலையா பார்க்கறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. தினமும் நான் காட்டுக்கு போய் விறகு வெட்டுறேன். ஒரு நாள் நல்லா விக்குது, இன்னொரு நாள் யாருமே வாங்க மாட்டாங்க. நாம இப்படி எவ்வளவு நாள் வாழப் போறோம்? ஆனாலும் நீ மட்டும் மனசு உடைஞ்சிராத. இன்னைக்கு நான் இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ள போய் பெரிய பெரிய விறகெல்லாம் எடுத்து வரேன். அதை நல்ல விலைக்கு வித்துட்டு உனக்கு வயிறு நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீ மட்டும் கவலைப்படாத பாட்டி, நான் இருக்கேன். அருண், நீ இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கா இல்ல வருத்தமா இருக்கானே தெரியலடா. உன் வயசுல இருக்கிற பசங்க பள்ளிக்கூடம் போய் படிக்கணும், நண்பர்களோட விளையாடணும், நல்ல துணி போட்டு சந்தோஷமா சுட்டணும். ஆனா என் பேரை மட்டும் காலையில கண் திறந்ததுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் விறகு வெட்டுறான். இதுக்கெல்லாம் காரணம் நான்தான். உன்னை நல்ல வாழ்க்கையில வளர்க்க முடியல. சில நேரம் எனக்கு தோணும் நான் உனக்கு பாரமா இருக்கேன்னு. ஆனா நீ ஒவ்வொரு தடவையும் சிரிச்ச முகத்தோட நான் இருக்கேன் பாட்டின்னு சொல்லும்போதுதான் இந்த வயசுல கூட எனக்கு உயிரோட இருக்கணும்னு தோணுது. வீட்ல சாப்பாடு இல்லைன்னு கவலைப்படாதடா, நாம நேர்மையா இருக்கோம். கடவுள் ஒரு நாள் கண்டிப்பா நம்மள கைவிட மாட்டார். அந்த வார்த்தையை கேட்ட அருண் சிரிக்க முயற்சி செய்தான். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருந்த பசியை யாராலும் பார்க்க முடியவில்லை. இன்று அவர்களுடைய வீட்டில் இருந்தது ஒரே ஒரு சிறிய ராகி உருண்டை மட்டும்தான். அதையும் பாட்டி அருணுக்காக ஒளித்து வைத்திருந்தார். ஆனால் இன்னும் சில மணி நேரத்தில் அந்த ஒரே உணவும் வேறொருவரின் கைக்கு போகப் போகிறது என்பதை அப்போது அவர்கள் இருவருமே அறிந்திருக்கவில்லை. ஒரு மனிதனின் உண்மையான குணம் அவனிடம் நிறைய இருக்கும்போது தெரியாது. அவனிடம் எதுவுமே இல்லாத நேரத்தில்தான் தெரியும். அருண் அந்த நாளும் வழக்கம் போல காட்டுக்குள் நடந்து சென்றான். ஆனால் அந்த ஒரு நாள் அவன் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு கிராமத்தின் விதியையே மாற்றப்போகும் ஒரு சந்திப்புக்கு அவனை அழைத்துச் சென்றது. அருண் தனது சிறிய கோடாரியை தோளில் போட்டுக்கொண்டு காட்டுக்குள் நடந்து சென்றான். காலை நேர குளிர்காற்று அவன் முகத்தை தட்டியது. பறவைகள் மரங்களில் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தன. ஆனால் அருணின் மனசு மட்டும் அமைதியாக இல்லை. அவனுக்கு தெரியும், இன்று விறகு கிடைக்கவில்லை என்றால் வீட்டில் சாப்பாடு இல்லை. இந்த காடு எனக்கு புதுசு இல்ல, தினமும் வர்ற இடம்தான் இது. ஆனா இன்னைக்கு ஏனோ மனசு ரொம்ப பாரமா இருக்கு. பாட்டி நேத்து ராத்திரி கூட சரியா தூங்கல. அவ முகம் என் கண் முன்னாடியே வந்து போகுது. நான் மட்டும் சின்ன பையனா இருக்கக்கூடாதா? நாம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்? சில பசங்களுக்கு விளையாட்டு, படிப்பு, சந்தோஷம் எல்லாம் கிடைக்குது. எனக்கு மட்டும் ஏன் எப்போதும் பசி, வேலை, கவலை தான்? ஆனாலும் நான் நிக்க மாட்டேன். நான் விழுந்தாலும் எழுந்து நடப்பேன். பாட்டிக்காக நான் எதையும் செய்வேன். இந்த காடு எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, நான் இன்னைக்கு நிறைய விறகு எடுத்துட்டு தான் திரும்பி போவேன். அருண் இன்னும் கொஞ்சம் ஆழமாக காட்டுக்குள் சென்றான். அங்கே மரங்கள் அடர்த்தியாக இருந்தன. சூரிய ஒளி கூட தரையில் முழுசா விழவில்லை. அந்த நேரத்தில் மெதுவான ஒரு குரல் கேட்டது. ஒரு பெரிய மரத்தின் கீழ்
ஒரு வயதான பாட்டி அமர்ந்திருந்தார். அவளுடைய உடை பழையது. முகம் சோர்வாக இருந்தது. கண்களில் உயிர் குறைந்த மாதிரி ஒரு பார்வை. அவள் சுவாசிக்கவே சிரமப்படுவது போல் இருந்தது. மகனே, கொஞ்சம் நிக்க முடியுமா? நான் ரொம்ப தூரம் நடந்துட்டேன். என் கால்ல வலிக்குது. கண்ணிருட்டு மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பசி. நேத்திருந்து எதுவும் சாப்பிடல. இந்த காட்டுக்குள்ள யாராவது நல்ல மனசோட இருப்பாங்கன்னு நம்பிதான் நான் இங்க வந்தேன். நீங்க என்னை பார்த்து பயப்படாதீங்க. நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன துண்டு சாப்பாடு கிடைச்சா போதும். நான் உயிரோட இருக்கணும், அவ்வளவுதான் ஆசை. இந்த வயசுல இப்படி பசியோட உட்காந்துருக்குது. எவ்வளவு கஷ்டம்னு எனக்கே புரியுது. ஆனா வேற வழி இல்ல மகனே. அருண் ஒரு நிமிடம் அங்கேயே நின்றான். அவனுடைய கையில் இருந்தது ஒரு ராகி உருண்டை மட்டும்தான். அது அவனுக்கும் பாட்டிக்கும் இருக்கும் ஒரே உணவு. அவன் மனசுக்குள் 1000 எண்ணங்கள் ஓடின. கொடுத்தால் இன்று வீட்டில் சாப்பாடு இல்லை. கொடுக்காவிட்டால் அந்த பாட்டி பசியால் தவிப்பார். அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. என்ன பண்றது? இதுதான் நம்ம கையில இருக்கிற ஒரே சாப்பாடு. இத கொடுத்தா நாங்க இரவு என்ன சாப்பிடுவோம்? பாட்டி பசியோட இருப்பாங்க. ஆனா இந்த பாட்டியை இப்படி விடுறதும் என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. நான் சின்ன பையன்தான். ஆனா மனசு மட்டும் சின்னதா இருக்கக்கூடாது. ஒருத்தர் பசியோட இருக்கும்போது நான் சாப்பிடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? கடவுள் நம்மளை இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருக்கார். ஒரு நாள் நமக்கும் நல்லது செய்வார். இந்த ஒரு ராகி உருண்டை நான் கொடுக்கறேன். பாட்டி, மன்னிச்சிடு. ஆனா நான் இத கொடுக்காம இருக்க முடியல. அருண் மெதுவாக அந்த ராகி உருண்டையை மூதாட்டியின் கையில் வைத்தான். மூதாட்டி அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். மகனே, நீ என்ன பண்றேன்னு உனக்கே தெரியுமா? நீ உனக்கு இருந்த ஒரே உணவை எனக்கு கொடுத்துட்டியே. இந்த வயசுல இப்படிப்பட்ட மனசு இருக்கிற பிள்ளை நான் பார்த்ததே இல்லை. நீ பசியை உணர்றவன் மட்டும் இல்லை, பசியை மதிக்கிறவன். நீயோட மனசு கல் இல்லை, அது பொண்ணு மாதிரி. நான் சாதாரண ஆள் இல்லை மகனே. நீ நல்ல மனசோட இருக்கிறதால உனக்கு ஒரு பரிசு தரணும். இந்த பழைய கூடை உனக்கு கொடுக்குறேன். இது சாதாரண கூடை இல்லை. ஆனால் இதை பேராசையோட பயன்படுத்தக்கூடாது. மனசு சுத்தமாக இருந்தால் மட்டும் இதுக்கு சக்தி இருக்கும். அந்த மூதாட்டி ஒரு பழைய மூங்கில் கூடையை அவனிடம் கொடுத்தார். அடுத்த நொடி அவள் மெதுவாக ஒளியாக மாறி மறைந்தாள். அருண் அதிர்ச்சியுடன் அந்த கூடையை பார்த்தான். அவன் கண் முன்னாடி நடந்தது கனவா, நிஜமா? அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த கூடையை அவன் வீட்டுக்கு கொண்டு சென்ற அந்த நொடியிலிருந்து அவன் வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை அவன் அறியவில்லை. அந்த கூடை சாதாரண கூடை இல்லை. அது ஒரு ரகசியத்தை வைத்திருந்தது. ஒரு சாதாரண ஏழை சிறுவனின் கருணை ஒரு மந்திர கூடையை அவனுக்கு கொடுத்தது. அந்த கூடை அவன் வாழ்க்கையை மட்டும் மாற்றவில்லை, ஒரு கிராமத்தின் விதியையே மாற்றியது. ஆனால் மனித மனசு என்ற ஒன்று இருக்கே, அதில் பேராசை வந்துவிட்டால் அதிசயங்களே கூட அழிந்து போகும். இப்போது அந்த கிராமத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் கண்களில் இருந்தது ஆசை இல்லை, அது பேராசை. அந்த பேராசைதான் இந்த கதையை இன்னொரு பக்கம் திருப்பப் போகிறது. அருண் அந்த பழைய மூங்கில் கூடையை வீட்டின் நடுவில் வைத்தான். பாட்டி ஆச்சரியமாக பார்த்தார். பாட்டி, இந்த கூடை என்னன்னு எனக்கே புரியல. அந்த பாட்டி கொடுத்துட்டு உடனே மறைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க முகத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது. இது சாதாரண கூடை இல்லைன்னு எனக்கு தோணுது. நாம இத பயன்படுத்தி பார்த்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? நான் இப்போ ரொம்ப பசியா இருக்கேன். ஆனா இத வெறுமனே நம்ப முடியல. ஆனாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். கடவுள் நமக்கு உதவி பண்ணுவார்னு நம்புறேன். அருண், எனக்கு இது எல்லாம் கனவா இருக்கு. நம்ம மாதிரி ஏழைங்க வாழ்க்கையில இப்படி அதிசயம் நடக்கும்னு நான் நினைச்சதே இல்ல. ஆனா அந்த பாட்டி முகத்துல இருந்த நம்பிக்கை என்ன பயமா இருக்க வைக்கல, சந்தோஷமா இருக்க வைக்குது. சரி, நீ சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஆசை வைப்போம். நமக்கு இன்று சாப்பிட அரிசி கிடைச்சா போதும், அதுக்கு மேல நான் எதுவும் வேண்டாம். கடவுளே, இது உண்மையா இருக்கணும். என் பேரன் பசியோட இருக்கக்கூடாது. அவர்கள் இருவரும் கண் மூடி வேண்டிக் கொண்டார்கள். அடுத்த நொடி கூடை மெதுவாக குலுங்க ஆரம்பித்தது. அதில் அரிசி நிரம்ப ஆரம்பித்தது. ஐயோ கடவுளே, இது என்ன நடக்குது? என் கண்கள் என்னை ஏமாத்தலையா? இந்த கூடை முழுக்க அரிசியா நிரம்பிடுச்சே. இது சாதாரண விஷயம் இல்ல அருண், இது அதிசயம். நம்ம வாழ்க்கை இப்போ மாறிடுச்சு போல இருக்கு. நான் என் வாழ்நாள்ல இது போல எதையும் பார்த்ததே இல்ல. நாம இனிமே பட்னி கிடக்க வேண்டாம். கடவுள் நம்மள மறக்கல. அந்த நாளிலிருந்து
அந்த வீட்டில் பசி என்ற வார்த்தை மெதுவாக மறைந்தது. அரிசி மட்டும் இல்ல, காய்கறி, பழம் எல்லாம் அந்த கூடையிலிருந்து வந்தது. அருண் அந்த கூடையை பயன்படுத்தி கிராமத்தில் பசியால் வாடும் மக்களுக்கும் உதவ ஆரம்பித்தான். மக்கள் அவனை அதிசய பையன்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் எல்லாருக்கும் நல்லது பிடிக்காது. சிலருக்கு மற்றவர்களின் சந்தோஷமே எரிச்சலாக இருக்கும். ஒரு பெரிய வீட்டிலிருந்து ஒரு பணக்கார நிலக்கிழார் செய்தி கேட்டான். அவன் உடனே அருண் வீட்டுக்கு வந்தான். ஏய் சிறுவனே, நீங்க வைத்திருக்கிற அந்த கூடை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். ஊர் முழுக்க பேசுது. அரிசி வேண்டுமா கிடைக்குது, காய்கறி வேண்டுமா கிடைக்குது. இது சாதாரண விஷயம் இல்ல. இது என்னுடைய கையில் இருந்தா நான் இந்த ஊரையே கட்டுப்படுத்த முடியும். அதனால் அந்த கூடையை எனக்கு வித்துடு. நீ எவ்வளவு பணம் வேண்டும்னாலும் கேள், நான் தர்றேன். ஏழைங்க கையில் இப்படி ஒரு சக்தி இருக்கக்கூடாது. அது பணக்காரங்க கையில் தான் இருக்கணும். புரிஞ்சுக்கோ. ஐயா, நீங்க பேசுறது எனக்கு புரியுது. ஆனா இந்த கூடை பணம் சம்பாதிக்கிற பொருள் இல்ல. இது எங்களுக்கு உயிர் மாதிரி. நாங்க பட்டினி கடந்தோம். இந்த கூடை எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது. நான் இதை விற்க முடியாது. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, என் பாட்டி கண்ணீர் விட்டு வளர்த்த வாழ்க்கையை நான் விற்க மாட்டேன். இந்த கூடை பேராசைக்காக இல்ல, உதவிக்காக தான். அதனால தயவு செய்து இந்த கேள்வியை திரும்ப கேட்காதீங்க. நிலக்கிழார் முகத்தில் கோபம் எரிந்தது. அவன் வாழ்க்கையில் யாரும் அவனுக்கு இல்லன்னு சொன்னதே இல்ல. அதனால் அவனுக்கு ஒரு முடிவு வந்தது. அந்த கூடையை எப்படியாவது கைப்பற்றணும். இரவில் நிலக்கிழார் ஆட்கள் அருண் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். இவங்க நம்ம எதிர்க்கறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல. பணம் இருக்கிறவன் எதையும் வாங்க முடியும். முடியாததை திருடவும் முடியும். இந்த கூடை என் கைக்கு வந்தா இந்த ஊரே என் கையில் இருக்கும். இதை எடுத்து வா. யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வா. சத்தம் வரக்கூடாது. அவர்கள் கூடையை திருடிக் கொண்டு சென்றார்கள். அடுத்த நாள் காலை அருண் எழுந்தான். ஆனால் கூடை இல்லை. அவன் முகத்தில் அதிர்ச்சி. வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் பயந்தான். பாட்டி, கூடை எங்கே? நேத்து இங்கதானே வைத்தோம். நான் நம்ப முடியல. யாரோ எடுத்துட்டாங்கன்னு தோணுது. யார் இப்படி செய்ய முடியும்? நாம யாருக்கும் கெட்டது செய்யலையே. இது எப்படி நடக்க முடியும்? அந்த கூடை இல்லனா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? நாம மறுபடியும் பசியோட போயிடுவோமா? இல்லை, இது முடியாது. நான் அந்த கூடையை கண்டுபிடிச்சே ஆகணும். நிலக்கிழார் வீட்டில் அவன் கூடை முன்னாடி நின்று கத்தினான். எனக்கு தங்கம் வேண்டும், வைரம் வேண்டும், பணம் வேண்டும். இந்த உலகத்துல எல்லா செல்வமும் எனக்கு வேண்டும். இந்த கூடை எனக்கு எல்லாத்தையும் கொடு. ஆனால் கூடை அமைதியாக இருந்தது. அடுத்த நொடி உள்ளிருந்து நாய்கள் வெளியே வந்தன. அவை குரைத்துக் கொண்டு அவனை துரத்தியது. ஐயோ, என்ன இது? இது என்ன சாபம்? யாராவது என்ன காப்பாத்துங்க. இந்த கூடை சாபம் போட்ட மாதிரி இருக்கே. நான் தவறு பண்ணிட்டேன். நான் ஆசைப்பட்டது எனக்கு அழிவா மாறிடுச்சே. நான் மன்னிப்பு கேட்கறேன். இந்த கூடை எனக்கு வேண்டாம். என்னை விட்டுடுங்க. மந்திரப்பாட்டி மீண்டும் தோன்றினார். பேராசை கொண்ட மனசுக்கு இந்த கூடை ஒருபோதும் வேலை செய்யாது. இது செல்வம் கொடுக்க வந்தது இல்ல. இது மனிதனின் மனசை சோதிக்க வந்தது. அருண் நல்ல மனசு கொண்டவன். அதனால தான் அவனுக்கு இந்த சக்தி கிடைச்சது. நீங்க பணத்துக்காக வாழ்றீங்க, அவன் மனிதர்களுக்காக வாழ்றான். அதுதான் வித்தியாசம். நினைவில் வை, பகிர்ந்து கொடுக்கிற மனசு இருந்தா அதிசயங்கள் நடக்கும். பேராசை இருந்தா அழிவு தான் வரும். அருண் மீண்டும் கூடையை பெற்றான். இனி நான் இந்த கூடையை எனக்காக பயன்படுத்த மாட்டேன். நான் இதை மக்களுக்காக பயன்படுத்துவேன். பசியோட இருக்கிற யாருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் அனுபவிச்ச கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது. இந்த கூடை ஒரு பரிசு இல்ல, இது ஒரு பொறுப்பு. நான் அதை சரியா பயன்படுத்துவேன். அந்த கிராமத்தில் இனிமேல் யாரும் பட்டினியால் வாடவில்லை. பேராசை தோல்வியடைந்தது. கருணை வென்றது. மந்திர கூடை ஒரு பொருள் இல்ல. அது மனித மனசின் உண்மை முகத்தை காட்டும் கண்ணாடி. பேராசை அழிவு தரும். பகிர்வு வாழ்க்கை தரும்.